அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ஜோதிட ஸ்ரீராமாயத்தியாவினுடைய அன்பு வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கிரகநிலைகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சாதகமான கிரகங்கள் என்னென்ன இருக்குது? சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி, இந்த 4 கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். இந்த ராசிநாதன் 7ஆம் இடத்துல கடந்த வருஷம் முழுக்க இருந்தார். உங்களை சுற்றி அப்படியே ஜனங்க நிறைஞ்சு கிடப்பாங்க. பணம் வரவு வந்திருக்கும். எல்லாம் உங்களை ஆஹா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. நீங்கள் மனசு சந்தோஷத்தில் மிதந்திருப்பீங்க. ராசிநாதன் 8க்கு போயிட்டார். யாரெல்லாம் உங்களோடு இருந்தார்களோ அவர்களெல்லாம் விலகி சென்றிருப்பார்கள், உங்களை வசைபாடி இருப்பார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படியே ஒரு மனசில் விரக்தி இருந்ததுன்னா செவ்வாய் அந்த அச்சத்தை போக்கி தைரியத்தை தருவார். ஏன்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி 7ஆம் வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ உங்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியை இந்த செவ்வாய் கொடுப்பார். அந்த மாதிரி இந்த செவ்வாயினுடைய நிலையினால் உங்களுக்கு தொழிலில் ஏற்றம், தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் தைரியம், தடைப்பட்ட பணவரவு, இதெல்லாம் இந்த செவ்வாய் நிவர்த்தியிலிருந்து பார்க்குறார். ஆக கடந்த காலகட்டத்தில் இருந்த சூழலிருந்து இப்போ ஒரு மனசோர்வு ஏற்பட்டதுன்னா அதை செவ்வாய் பகவான் நீக்கி தரார். அந்த மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு உண்டாகும். ஏன்னா சூரியன் ரொம்ப நல்லா இருக்கார். 6th லார்டும் 11க்கு போகிறார் மாதத்தினுடைய பிற்பகுதியில். ஸோ அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டாகும். பாராட்டு கிடைக்கும். எனக்கு அங்கீகாரம் இல்லைன்னு எவ்வளோ நாளாக நீங்கள் அரசாங்க பணியில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணிங்கன்னா, காத்திருந்தீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு அப்ரிசியேஷன், பாராட்டு கிடைக்கும். வீடு வாங்கும் முயற்சியில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. செவ்வாய் பார்த்துருக்கார், உங்களுடைய ராசியை பார்க்குறார். சொத்து வாங்குகிற முயற்சி, வீடு வாங்குகிற முயற்சி, அதில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக எனக்கு ஒரு வீடு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இது ரைட் டைம், முன்னெடுங்க, ரொம்ப நல்லா நடக்கும். ஏன்னா 4th பிளேஸை உங்கள் குரு பார்த்துருக்கார். அதே மாதிரி பழைய வீட்டை நான் திருத்த போகிறேன், ரிப்பேர் செய்ய போகிறேன், அதெல்லாம் ரொம்ப நல்ல காலம். இப்போ எடுங்க, நல்லா கடன் நடந்துடும். ஆனால் உங்களுடைய பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். ஏன்னா தனகாரகன் குரு கேதுவோட சேரப்போகிறார். தனகாரகன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் பணத்தை திட்டமிட்டு முறையாக செலவு செய்ய வேண்டும். கையில் இருக்கேன்னு அள்ளி தெளிச்சிடக்கூடாது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா இன்னும் ஒரு ஆண்டுக்கு அவர் அங்கே தான் இருக்கார். ஸோ உங்களுடைய பணத்தை முறையாக அக்கௌண்ட்டை பார்த்து செலவு பண்ணுங்கள். ஓகே, திட்டமிட்டு பணத்தை செலவு செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். வாகனத்தில் இன்சூரன்ஸ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா 8th குரு இருக்கார். மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைவில் உள்ளதான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து ரினியூவல் பண்ணுங்கள். குழந்தைகளுடைய வெளிநாட்டு பிரயாணம், ஃபாரின் எஜுகேஷன் சக்ஸஸ் தரும். 7th and 9th கனெக்ஷன் இருக்குது. ஸோ 5th லார்டும் 7th போய் உட்கார்றார். அப்போ என் குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஒரு பேரண்ட் நினைக்கிறாருன்னா இது ரைட் டைம். அவங்களுக்கு இது கிளிக் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ், மருத்துவம் போன்ற துறைகளில் ஹையர் ஸ்டடி போகணும்னு விரும்புகிற குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவோம். ஏன்னா 3rd லார்டு உங்களுடைய தனுசு ராசிக்கு 3rd லார்டு 4th ரிவர்ஸில் இருக்கார், ரெட்ராக்ரியேஷனில் இருக்கார். அவரே அம்சமாய் 2ல் இருக்கார். முடிஞ்சால் அவங்க எழுதுகிற பேனாவை மாற்றுங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேனாவை பிராண்டல்ல எழுதுகிற பேனாவை மாற்றுங்கள். அப்படி மாற்றுறது வழியாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் உருவாகும். தந்தை தாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சூழலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அதிர்ஷ்ட வர்ணம் சிவப்பு, மஞ்சளை பயன்படுத்துங்கள். இந்த 2 நிறமும் உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லும். அதிர்ஷ்ட தெய்வம், இந்த தனுசு ராசினாலே ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா அங்கே தான் மூல நட்சத்திரம் இருக்குது. அதோட இந்த மாதம் கேதுவின் பார்வை பெற்ற செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு. அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட கலக்கம், உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களெல்லாம் தொடச்செறியணும்னா அந்த ஆஞ்சநேயரை போய் கெட்டியாக பிடிக்கணும். ஏன்னா அவர் ஒரு வெற்றி நாயகன். ஏன்னா பிரிந்தவர்களை இணைத்த ஒரு வெற்றி நாயகன். அவரை போய் இந்த மாதத்தில் பிடிங்க. வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயரை தனுசு ராசி நேயர்கள் வழிபடுங்க. வெற்றியை அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு வழங்குவார். வெற்றி மேல் வெற்றி சேர்வதற்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.